இந்த தமிழகம் புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது. வர 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் காலமா இருக்கு. 4ஆம் தேதி ஒரு பெரிய தமிழக மாற்றத்தை, ஒரு எழுச்சியை பார்க்க போகுது. நேரடியா பார்க்க போகுது. அந்த சமகாலத்துல நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஏன்னா 1967 அண்ணாவால் ஏற்பட்ட புரட்சியின் போது நீங்களும் நானும் இல்லை. 1977 எம்ஜிஆரால் ஒரு புரட்சி ஏற்பட்டது. அன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை. ஆனா 2027 தளபதியால் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த புரட்சியில் நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லுங்க. உங்களுடைய பேரனுக்கு பேத்தி சொல்லுங்க. 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி நடத்தினாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அப்படின்னு நீங்க சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் இன்னும் ரிசல்ட் கூட வரல. நான் சொல்றேன், இன்றைய காலகட்டங்களில் தாவேகா தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா திமுக ஒரு 38 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அங்க போட்டி போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக பாத்தீங்கன்னா அது ஒரு 15 கட்சியோட சேர்ந்து கூட்டணி போட்டுட்டு இருக்கு. நான் தான் அவருங்க நான் தான் சொல்ல மாட்டேன். ஒரு பர்சன்டேஜ் சொல்ல மாட்டேங்களா அவருங்க. அதுக்கு பிறகு இந்த தாவேகா இருக்குல்ல, இன்னைக்கு மோர் தென் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பிறகு பார்ப்பீங்களா, எந்த கூட்டணி இல்லாம எங்க பார்த்தாலும் புரட்சி. எல்லா கலரும் அந்த சொக்கா போட்டு, வெள்ளை கலர் சொக்கா போட்டு போறாங்க, மாசா வராங்க போறாங்க, துண்டை போட்டு போறாங்க. அதுபோக நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதே ஷர்ட்டை வந்து பார்த்தோம். ஏன்னா மற்ற நாளுக்கும் இதுக்கும் ஏன் இருக்குன்னா, காலையில இருந்து விஜய் அவர்கள் வந்து பிறகு எனக்கு அந்த ட்ரெஸ் கோட் எனக்கு வந்து மைண்ட்ல கிடையாது. காலைல பார்த்தோன்னே அதே ட்ரெஸ் கோட் போட்டு எல்லாம் ரீல்ஸ் போட்டு வரும்போது நல்லா செட் ஆச்சு. ஒரு 8 மணிக்கெல்லாம் செட் ஆயிடுச்சு. எல்லா தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சு. இவங்க 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு வராங்க. யாரு நம்ம ரஞ்சித் வந்தாரு. அதற்கு பிறகு நம்முடைய விக்ரமோட பையன் சிவகுமார், பல ஹீரோ. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தமிழ் சினிமாவை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கிறார்கள். திருப்பிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் திருப்பிட்டாங்களே, தமிழ் சினிமா விட்டுட்டு விஜய் அவர்களை விட்டுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே இன்னைக்கு பார்க்கும்போது பேர் அதிர்ச்சியாகவும் பேர் இன்பமாக இருந்துச்சு. ஏன்னா பல சினிமா பிரபலங்கள் தன்னுடைய ஸ்டோரியில போட்டுருக்க எந்த பயமும் கிடையாது. என்னடா நீ ரெட் என்ன அம்மா மாதிரி கும்பனா நீ என் தளபதிக்கா நான் வருவேன்டா அப்படின்ட்டு கொண்ட போட்டுட்டு பார்த்தோம்.